உஸ்தாதுமார்கள், பிரின்சிபல்மார்கள் இல்லை விட்டும் எங்கட படா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பிரித்து காட்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மதரசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் தான் மதரசா நடத்தக்கூடிய காலத்திலையும் அல்லாஹ்வோட அவங்கள தொடர்பு மிச்சம் உறுதியாக இருந்துச்சு. ஒரு இஸ்லாமிய எங்களோட மார்க் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா செய்யக்கூடிய ஒருத்தருக்கு, உஸ்தாதுமார்களாக இருந்தாலும் சரி, விசேஷமாக அதிபர்களுக்கு ஆக தேவையான ஒரு பண்பு, ஆக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு சிஃபத், அல்லாஹ்வோட அவங்களுடைய தொடர்பு சரியாக இருக்க வேண்டும். இது எங்களை படா ஹசரத்துடைய வாழ்க்கையில் நீங்களும் பார்த்தீங்க, நாங்களும் பார்த்தோம். ஹசரத்துடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியான ஒரு செய்தி, அவங்க எப்போவும் அடிக்கடி பயான் சொல்கிற ஒரு செய்தி தான், மாணவர்கள் அல்லாஹ்வோட தொடர்பு சரியாக இருக்கும் வரையும் அல்லாஹுடைய உதவி மதரசாவுக்கு வரும். மாணவர்கள் மட்டும் இல்லை, உஸ்தாதுமார்களையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. உஸ்தாதுமார்கள் மாணவர்கள் அல்லாஹுவோட சரியான தொடர்போடு இருக்கும் வரையும் அல்லாஹுடைய உதவி அவங்களுக்கு இருக்குது. இந்த சிஃபத்துகள் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள நிறைய உஸ்தாதுமார்கள் பாகிஸ்தானில் பெரிய பெரிய உலமாக்கள் அவங்களிடத்தில் இருந்து வராசத்தாக எடுத்துக்கொண்ட ஒரு சிஃபத். விசேஷமாக ஹதரத் மௌலானா யூசுப் பின்னூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுக்கு படா ஹசரத்துக்கும் எங்களோட படா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கும் மௌலானா யூசுப் பின்னூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அவங்களுக்கும் இடையில் இருந்த தொடர்பு எவ்வளோ நெருக்கமான தொடர்புன்றது எங்களுக்கு தெரியும். 2 சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எங்களோட ஹசரத் மௌலானா பின்னூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத்தாகிற நேரத்தில் அவங்களோட ஜனாசாவுக்கு கிட்ட போகிறதுக்கு யாருக்கும் பொதுவாக அனுமதிக்க இல்லையா, கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக வேண்டி. எங்களோட படா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் ஹசரத்தை அனுமதிக்கப்பட்டுச்சாம். ஹசரத் தான் நாங்கள் போய் தேவ்பந்தில் ஹசரத் வந்த நேரம் சொன்னாங்க, மௌலானா பின்னூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹுடைய ஜனாசாவில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன், ஜனாசா இருக்குது மொத்தத்தில் வேர்த்து கொண்டு இருக்குது, நான் வேர்வையை தொடச்சிருக்கிறேன், வேர்வை வந்து கொண்டு இருக்குது. இதை சொன்னாங்க. எங்களோட தேவ்பந்தில் இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க மௌலானா நிமத்துல்லா சாப் தாமத் பரகாத்துக்கும். அவங்கள்ட்ட சொல்லனே சொன்னாங்க, இத்தானே அல் முஃமின் யமூத்து பி அரக்குல் ஜபீன் ஹதீஸில் அர்த்தம்னா. நாங்கள் நிறைய தௌஜீகள் அந்த ஹதீஸு படிக்கிறது, அதில் ஒரு தௌஜீக் இதுதான். அவர் ஒரு உண்மையான மூமின்றதுக்கு அடையாளமாக மௌத்தானத்துக்கு போகிறோம் அவங்கள வேறு வைக்கிறத அதில் சொல்லி காட்டினான். உண்டு. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இது படா ஹசரத் அவங்களே சொன்ன செய்தி. அதில் ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுக்கு தெரியும். பிந்தின காலத்தில் இந்த பெரிய முஹத்திஸ், பெரிய ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனுஷர், சாஹிபு தசானிஃப், நிறைய கிதாபுகள் எழுதின ஒரு பெரிய ஒரு ஆலிம். ஹதரத் பின்னூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யூசுப் பின்னூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் ஹதரத் ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கும் இடையில் ரொம்ப நெருக்கமான தொடர்பு. இல்முடைய அடிப்படையிலையும் பல வகையில் அவங்களுக்கு இடையில தொடர்பு இருந்துச்சு. அப்போ ஒரு முறை எங்களை படா ஹசரத்தை கூட்டி கொண்டு போனாங்களாம். ஹசரத்தும் போயிடறாங்க, ஷேகுல் ஹதீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திக்கிறாங்க. இந்தியாவில்னு தான் நினைக்கிறேன், எங்கே நினைவில்லை. சந்திக்கிற நேரத்தில் மௌலானா பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படா ஹசரத்தை சொன்னாங்களாம், ये मेरा बेटा है, कराची மதரசாவில். ஹதரத் ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா அலைஹி ரஹ்மா, உங்களோட மகன் அவர் என்னே மகன் தான் சொல்லிட்டு கீர் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. கீர்னு இந்தியாவில் ஸ்வீட் உண்டு. அதில் ஒரு கரண்டி எடுத்து ஹதரத்தோட வாயில், எங்களோட மௌலானா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாயில் போட்டுட்டான். இதில் எங்களுக்கு என்ன விலையும் கொள்ளேன்னா, ஹதரத் பின்னூரிக்கு எங்களை படா ஹசரத் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. படா ஹசரத் அவங்களே சொன்ன செய்தி தான். பெரும்பாலும் தௌரா ஹதீஸுடைய வகுப்புக்கும் அதில் சொல்லுவாங்க, நாங்கள் குட்டு வாங்கி ஓதினாக்கள் நான் பெருச திறமையாக நான் ஓதலைன்னு அதில் சொல்லுவாங்க. அப்போ அந்த வருஷம் தௌரா ஹதீஸுக்கு அவங்க படா ஹசரத்தோட மார்க்ஸ் போதாதோ என்னமோ உண்டு, அந்த ரெஜிஸ்டரில் பேர் வரலை. அந்த வருஷம் தௌரா ஹதீஸ் லிஸ்ட்டில் ஹசரத்தோட பேர் வந்தில்லை.
பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி பேனாவை எடுத்து அவங்களோட கையாலே ஹசரத்தில் பேரை எழுதி அவர் அங்கே வரணும்னு சொல்லி ஹசரத்தை தௌராக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. இப்போ இப்படி பல நிகழ்வுகள் ஹசரத் நிறைய அந்தந்த சந்தர்ப்பங்களை சொல்லுவாங்க. அப்போ ஹசரத்தோட இருந்த ஒரு நெருக்கமான தொடர்பு. அதோட பரக்கத்து என்னன்னா, அந்த ஷேகுமார்கள்ட்ட இருந்த அந்த அதே தன்மைகள், அதே விசேஷமான அம்சங்கள் நாங்கள் பார்க்குறோம். எங்களோட உலமாக்களுடைய தொடரில் ஷேகுல் ஹிந்துடைய மாணவர் அன்வர் ஷா காஷ்மீரி, அவர்கிட்ட அப்படியே அந்த ஷேகுல் ஹிந்துடைய சிபத்து வந்து இருக்குது. ஷேகுல் ஹிந்துடைய மாணவர் அஷ்ரப் அலி தானவி, அவர்கிட்ட அப்படியே அந்த ஷேகுல் ஹிந்துடைய தன்மை வந்திருக்குது. இப்படித்தான் எங்களோட அந்த வாழ்க்கை சரித்திர நெடுக எங்களோட உலமாக்களுடைய சில்சிலா இருந்து கொண்டிருந்திருக்கு. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கிட்ட மாணவர் இமாம் சஹாவி, ஹாஃபிஸ் சஹாவி உஸ்தாதுட்டின் அப்படியே அந்த தன்மைகள் எடுத்தார். இந்த சில்சிலா தான் நான் நினைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு சில்சிலா இந்த எங்களோட படா ஹசரத் இஸ்மாயில் ஹசரத் இவங்களோட நின்றுடுச்சு. இப்போ நாங்கள் யாரும் இந்த உஸ்தாதில் நாங்கள் வாரிசுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு தகுதியும் இல்லை. எங்களோட மாணவர்கள் இப்போ இவரோட வாரிசுன்னு சொல்கிறதுக்கு தகுதியும் இல்லை. அப்போ ஹசரத் மரூஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசரத் பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்டிருந்து அவங்களுடைய அமலி அஹ்லாக்கி பல சிஃபத்துகளுக்கு அவங்க வாரிசாக இருந்தாங்க. அதில் ஒன்று இஹ்லாஸ். யூசுப் பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாருக்கும் ஒரு முதாக்கராவுக்காக சொல்கிறேன். சொல்லுவாங்களாம், ஒரு மனுஷன் புகாரி படித்து கொடுத்து அவன் நரகத்துக்கு போக மேலும் அவனுடைய இஹ்லாஸில் வைக்கக்கூடிய பலகீனத்தினால அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் புகாரி, அவன் நரகத்துக்கு போக மேலும் நாதிரா அலிக்பாத்தா ஓதி கொடுக்குற மனுஷன் அவனுடைய இஹ்லாஸில் பலக்கத்தினால அவன் சொர்க்கத்துக்கு போக மேலும். அப்போ இந்த மாதிரி தன்மையில் இருந்தவங்க தான் ஹஜ்ரத் பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. படா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலையும் நிறைய சிஃபத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹஜ்ரத் பின்னூர்கிட்ட இருந்த அந்த ஒரு வேகம், அவங்கள்ட்ட இருந்த அந்த தன்மைகள் சொல்லுவாங்க. மௌலானா பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட சவுத் ஆஃப்ரிக்காவுடைய அவங்க கிதாபில் எழுதிறாங்க, அவங்களோட தாரீഖിல் எழுதிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் வந்து, ஹஜ்ரத் நான் என்ன செய்யணும், மதரசாவுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும், நான் வேண்டியத்தை செஞ்சுத்தாரேன்னு சொல்லி அவரோட தாராள மனசை நல்லா மனசை திறந்து சொல்லிக்கிறான், வேண்டியத்தை சொல்லுங்கள் நான் செஞ்சுத்தாரேன். அப்படி சொல்கிற அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு பெருமையுடைய ஒரு வாடை ஒன்று வீசியது. அதில் பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட மதரசா அல்லாஹு தாலா நடத்துவான், எங்களுக்கு இருக்கிறது போதும், அல்லாஹு தாலா எங்களுக்கு தாராளமாக தந்தீரான ஒரு கருத்தை சொன்னாங்களாம். அப்போ அந்த செல்வந்தர் வந்து அவரை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இப்படி என்ன மோத்துக்கு ஹஜ்ரத் சொல்லிடுவாங்கன்று. அதில் அசர் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிச்சின்னா, அவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனதுக்கு பிறகு அவரோட மகனை ஹஜ்ரத் பின்னூர்கிட்ட ஓத அனுப்பினாங்களாம். அப்போ எங்களோட படா ஹஜ்ரத்தில் இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களோட இலங்கையில் முக்கியமான பல செல்வந்தர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நிறைய முஹ்லிஸான தாவத்தோட தொடர்புடைய பல செல்வந்தர்களோடு அவங்களுடைய நெருக்கமான தொடர்பு இருந்துச்சு. அதில் ஒரு குடும்பத்தோட மிச்சம் ரொம்ப நெருக்கமாக ஹஜ்ரத் இருந்தவங்க நிறைய அவங்க மதரசாவுக்கோ பல வகையில் உதவிகள் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அல்லாஹு தாலா அவங்களோட உதவிகள் அல்லாஹு தாலா கபூல் செய்யணும். அது இஹ்லாஸை அல்லாஹு தாலா அந்த இஹ்லாஸை கொண்டு அதனுடைய பலக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா இன்னும் அவங்களோட துன்யா ஆஹிராவுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கணும். பெரிய உதவி செஞ்சு கொண்டு இருந்தவங்க பின்னால் காலங்களில் கொஞ்சம் அதில் அவங்களோட ஒரு சில நிலைப்பாடுகள் மாறி நின்ற வகையில் அவளை உதவி செய்ய முடியாது என்ற ஒரு கருத்துன்னு சொல்லிட்டாங்க. அதில் அவங்களுக்கு சொன்னது, நீங்கள் உதவி செஞ்ச மரூஃப் மௌலவிக்கு, நீங்கள் உதவி செஞ்ச மதரசாவுக்கு, நீங்கள் உதவி செஞ்ச மரூஃப் மௌலவிக்கு இல்லை, நீங்கள் உதவி செஞ்ச மதரசாவுக்கும் அல்லாஹு தாலா மதரசாவை நடத்தாட்டுவாங்க. ஹஜ்ரத் பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்த இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்னண்டா, அசீஸுன் நஃப்ஸ், இஸ்ஸத்துன் நஃப்ஸ். இன்றைக்கு நாங்களும் உலமாக்கள்
இன்றைக்கி ரொம்ப உலமாக்கள்கிட்ட இல்லாமல் போய்க்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு சுயமரியாதை. அது எதுக்கும் எவ்வளோ பெரிய செல்வத்துக்கும் எவ்வளோ பெரிய அதிகாரத்துக்கும் முன்னால் தலை குனிகிறது இல்லை. இல்மை விற்கிறதுக்கு ரெடி இல்லை. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட சம்பவம் எங்களுக்கு தெரியும். மன்னர் பாடம் நடத்த வர சொன்னதுக்கு சொன்னாங்க, தேவன்டா அவரை இங்கே வர சொல்லுங்கள், ஹதீஸை தூக்கிக்கொண்டு அங்கே பாடம் நடத்த போகலான்ட்டு. இஸ்ஸத்து நஃப்ஸ், அசீசு நஃப்ஸ், உலமாக்கள் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு பெரிய தன்மை. அப்போ அதில் பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட இந்த தன்மை ரொம்ப அவங்களோட வாழ்க்கையில் விசேஷமாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை. எங்களோட மௌலூப் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்டையும் அது இருந்துச்சு. எங்களோட கிதாப்லேயும் ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்து அதில் தொல்முறை சொன்னாங்க. எங்கேயோ போன இடத்துல ஒரு நல்ல வசதி உள்ளவர் கேட்டீரா, அதில் நீங்கள் என்ன எங்கள்கிட்ட எல்லாம் வசூலுக்கு வாரீங்க இல்லை, உங்களுக்கு வசூல் கொடுக்கணும், நாங்கள் மதரசா ஆஃபீஸ் திறந்து இது போய் கொடுத்துக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்கள்கிட்ட வரணும், அல்ஹம்துலில்லாஹ். மதரசா எங்களோட மதரசா ஆஃபீஸ் எப்பவும் திறந்து தான் நீங்கள் தாராளமாக போய்த்து கொடுக்கலாம். அதாவது சொன்னவங்களோட எதிர்பார்ப்பு என்ன சின்ன இன்றைக்கு சொன்னால், ஓ அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் பெரிய பாக்கியம் ஆஜியார், நீங்கள் வரணும், எங்களுக்கு உதவி செய்யணும், அதில் சொல்லிட்டாங்க. நீ இடையில சும்மா யாபத்துக்கு அந்த இஸ்ஸத்து நஃப்ஸ் எந்த அளவுக்கு அதில் திரும்பி ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறேன். நாங்கள் அதில் டெல்லிக்கு வந்திருந்தாங்க, சஹாரம்பூருக்கு. சஹாரம்பூர்லேருந்து தேவ்பந்துக்கு வரணும் ட்ரெயினில். அப்போ நாங்கள் எங்களோட தை முஃப்தி இன்னும் யார் ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க, லைக் மதியம் வந்துடுறது மீந்தாய்க்குன்னு நினைக்கிறேன். அப்போ சஹாரம்பூரில் ஓதினவங்களுக்கு தெரியும் தேவ்பந்துக்கு வரத்துக்கு ஏதாவது ஒரு ட்ரெயின் ஏறி வந்துடுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ். டிக்கெட் இல்லாமல் வர ட்ரெயின் மிகுது. லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து ஸ்பெஷலில் வர்றது மிகுது. அது ஒரு சர்வசாதாரண செய்தி. இப்போ நாங்கள் ட்ரெயினுக்கு வந்தால் சரியான க்ரௌட். இப்போ தேவ்பந்துக்கு வரத்துக்கு தானே நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்க முடியும். சரின்னு சொல்லி பேசஞ்சர் நார்மல் டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். அந்த ஸ்லீப்பர் கிளாஸில் அந்த படி 2க்கும் இடையில ஈக்கக்கூடிய அந்த இடத்துல ஏறிட்டோம். இடையில வரும்போது டிடிஆர் வந்துட்டார். டிடிஆர் அவர் பொம்புல பேசினாங்க. அதரத்துனாங்க, நீ அப்படின்னு ஒரு போர்டு ஒன்று போட்டிக்கணும், இதில் எல்லாம் மீறப்படாது அப்படி இப்படின்னு. சரி அவனுக்கு தென்னம் கொடுத்தாச்சு. இறங்கினோடனே அசரத்துக்கு வந்த கோம் சுபஹானல்லாஹ். அசரத் சொன்ன வார்த்தை, आप लोग मुझे दलील कर दियो, நீங்கள் காசையும் நாங்கள் உண்மையிலே இது பெரிய ஒரு செய்தியாக எடுக்கல, அதங்க சாதாரண செய்தி உண்டு. எங்கேயா பிடிச்சா அவனுக்கு கொடுத்து போட்டு போவாங்க. தேவ்பந்துக்கு இறங்கினோடனே அதில் சென்னை கட்டுமையாக பேசினாங்க. முஜே தலீல் கருத்தி வேணும், வாழ்க்கையில் நான் ஒரு நாள் இப்படி கேவலப்படுறது இல்லை, என்ன பிடிச்சி கேவலப்படுத்தி போட்டீங்க. அதுக்கப்புறம் இறங்கிட்டாங்க. அதில் அதுக்கப்புறம் சும்மாக்கு பிறகு காய்ச்சி இப்படித்தான் நீங்கள் சொல்லி அது என்ன சொல்ல வரேன்டா, அதோட வாழ்க்கையில் இருந்த ஒரு விசேஷமான தன்மை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லாஹ் எங்களுக்கும் அந்த சிஃபத்துகளை நசீபாக்கணும். இன்றைக்கி உலகம் அப்படித்தான் நீக்குது, துனியா இன்றைக்கி அப்படித்தான் நீக்குது. அதில் வந்தால் அதுக்கு 4 பேர் சரண்டர் ஆகிடுவாங்க. எங்களோட முபாரக் ஆஜியார், நோலிமின் முபாரக் ஆஜியார், அவரோட பிள்ளைகள் 2 பேரை மதரசாவுக்கு சேர்க்க வந்த நேரத்தில் ஒரு மகனை மதரசாவில் சேர்த்தாச்சு. இடையில மதரசாவில் வந்த நேரத்தில் சேர்த்துட்டான். முபாரக் ஆஜியாரோட விருப்பம் 2வது மகனையும் சேர்க்கும். அதில் சொல்லிட்டாங்க இல்லாண்டு, அதில் சொல்லிட்டாங்க இல்லை. இது முபாரக் ஆஜியாரே சொன்ன செய்தி. ஆனால் இப்போ அவர்கிட்ட 2 பிள்ளைகளையும் ஒரு ஐடியா மதரசாவில் சேர்க்கும். அதில் தேலான்னு சொல்லிட்டதோட இல்லை, ஒரு பிள்ளைய வேணால் நாங்கள் சேர்க்குறோம், 2வது பிள்ளைய சேர்க்கலான்னு. அதரத்தில் ரூமில் முபாரக் ஆஜியார் அழுது பிடிச்சி தான் மற்ற மகனை சேர்த்தேன்னா. அப்போ அதில் அது இருந்துச்சு, அல்லாட இருப்ப அந்த தன்மை இருந்துச்சு. அது எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும், ஆனால் அதுக்காக வேண்டிய ஆட்களை மதிக்காமிக்கலை. அதில் மதிக்காமிக்கலை, மதிக்க வேண்டியவங்களை மதித்தாங்க, செல்வந்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுத்தாங்க. ஆனால் நேரத்தில் சொல்ல தேவைப்பட்டதை சொல்லிடுவாங்க. பானதூரிலேருந்து வந்தாங்க, நாங்கள் ஓய்த்தீர நேரம், அந்த நேரம் ரமதான் ஹசரத்தோட கூட நான் ஒரு ஜமாத் வேலை செஞ்சத்தில் அவர் ஹசரத் முகப்பத் பானதூரிலேருந்து வந்தாங்க. அவங்களோட நிர்வாகத்தோட ஹசரத்துன்னு சேர்ந்து வந்தாங்க மதரசாவும். அப்படி ஒரு சஃபர் போனாங்க. மதரசாக்கள் ஈக்கக்கூடிய
உஸ்தாத்மார்களை சந்தித்து அந்த நிர்வாகங்களை சந்தித்து அவங்கள விஷயங்களை பற்றி முதாக்கரா செய்யும் அப்படின்னு வந்தால் அதில் 4 பெட்டிக்கு வந்தாங்க. வந்து அந்த நிர்வாகத்தோடு பேசி போட்டு வந்தாங்க. வந்து பார்க்குற நேரம் ரமலான் மௌலை என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் இத்தினோ மதரசாவுக்கு போய்த்தேன், உன அதில் சென்னதிக்கு தானே இப்போ தான் கொடுத்தாரு இந்த 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 பணக்காரனுக்கு சரியான இது என்ன ஆதரத்துன்னு கேட்டேன். உங்களோட பிள்ளைகளுக்கு உஸ்தாமாருக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன்னு கேட்டாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் இவங்களை விட சம்பளம் கூட கொடுக்குறா குறைய கொடுக்குறா இதை பார்க்கணும். அதை என்ன ஆஜியார் உஸ்தாமார் அவங்க வேறு என்னமா செய்கிறாங்க, அவங்களோட தேவைக்கேற்ற சம்பளத்தை நாங்கள் தேவைமாய் நாங்கள் கொடுக்குறோம், அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள். அப்போ அவர் சொல்லி போட்டு போனான் நம்மளால் போன இடங்களில் அவனை அதில் தான் சரியான பதில் சொன்னாங்க இவங்களுக்கு. அப்போ இப்படி பலாசரத்தில் இருந்த ஒரு இஸ்ஸத்து நஃப்ஸ் எங்களை அந்த முன்னின் கிதாபுலையும் எழுதுகிறேன். எங்களோட மதரசா கட்டி கொண்டிருந்த அந்த காலத்தில் அதாவது ஷேக் ஜாமில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இலங்கையில் அவருடைய நிறைய முயற்சிகள் மதரசாக்களுக்கு நிறைய உதவிகள் நடந்து கொண்டிருந்த காலம். எல்லாரும் போட்டி போட்டு ஷேக் ஜாமிலை கூப்பிட்டு கொண்டிருந்த காலம். ஷேக் ஜாமில் மரோடும் உதவி செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டிருந்த காலம். அப்போ அந்த நேரம் நான் இருக்கல அந்த மஷூராவில். எங்களோட மதரசாலையும் மதரசா உஸ்தாத்மார்கள் நிர்வாகம் உட்காந்து மஷூரா பண்ணாங்க. ஷேக் ஜாமில் அங்கே போகிறார் இங்கே போகிறார் இப்படி இருக்குது, அந்த இடத்த கூப்பிடுவாங்க, அவரை கூப்பிடணும், எங்களுக்கு உதவி எல்லாம் எடுக்கணும், மிச்சம் ரொம்ப அழுத்தமாக பேசிக்கிறாங்க. ஆனால் ஹசரத் ரெடி இல்லை கேட்டு போகிறதுக்கு ரெடி இல்லை. அப்படியெல்லாம் பேசி கடைசிக்கு ஹசரத் சொன்னாங்களாம், நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. எல்லோரும் நான் அரபியை போகணும் தானே சொன்னாங்க, எங்களோட ரப்பும் அரபி தான், நீங்கள் வேலையை ஆரம்பிங்க, நாங்கள் வேலை செய்வோம் அது சொன்னாங்க. அது ஒரு கிழமை ஒரு 2-3 நாளோ அல்லது ஒரு வாரத்துள்ளுக்கோ திடீர்னு ஜிஃப்ரி ஹசரத் ஷேக் ஜாமிலையும் கூட்டி கொண்டு வந்து இறங்கி நிற்கிறாங்களாம். உங்களோட மதரசாவுக்கு நாங்கள் உதவி செய்வோம், உங்களோட மதரசாவுக்கும் நாங்கள் என்னமாவது செய்யணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் மதரசாவுக்கு நிறைய வேலைகள் செய்யுங்க. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துப்பீங்க ஷேக் ஜாமில் பொதுவாக அந்த நேரங்களில் அவங்களோட ஒரு தர்த்தீப் போகிற இடங்களில் ஒய்ஃபோட கூட தான் போவாங்க. அப்போ ஒய்ஃப் வந்து பெரிய ஃபர்தா ஃபேஸ் கவர் அப்படின்னு இல்லை அமைப்புலாம் அவங்க போவாங்க. எனக்குண்டா ஞாபகம் இல்லை, ஷேக் ஜாமில் வர நேரத்தில் மௌரூப் ஹசரத் அவங்கள இந்த இஸ்திக்பால் செஞ்சு வரவேற்று சந்தித்து எனக்குன்னா ஞாபகம் இல்லை. ஒரு முறை ஜிஃப்ரி ஹசரத் அவங்க அதை குறையும் சொல்லியிருந்தாங்க. அவர் வார இல்லை இப்போ எப்படின்னா எல்லோரும் வந்து இந்த ஒரு ஷேக் ஜாமிலும் ஒய்ஃபும் வார நேரத்தில் இருக்கிற முஹத்தமி முஸ்தாமாரெல்லாம் வந்து வரவேற்று கூப்பிட்டு போகிற ஒரு காலம். ஒரு சந்தர்ப்பம் எனக்கு நினைவிக்குது, ஷேக் ஜாமில் வாராரு ஜிஃப்ரி ஹசரத் வாராருன்னு பல ஹசரத் வீட்டில் தான் இருந்தாங்க. சொன்னாங்க பாய் நீங்களும் அதை பார்த்து பேசி அதை முடிச்சு கொள்ளுங்க. அந்த இஸ்ஸத்து நஃப்ஸ் கைரத் இஸ்திகனாவுடைய இந்த சுயமரியாதை எங்களுக்காக நாங்கள் எதுக்கு தீனை விட்டு கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை. சில விஷயங்கள் மற்றவங்களாம் தீனை விட்டு கொடுக்குறாங்கன்றது இல்லை, இருந்தாலும் அந்த ஒரு தன்மை இருந்துச்சு, அதில் நாங்கள் தலைக்குனிய மாட்டோம். இது அதில் இருந்த ஒரு விசேஷமான தன்மை. கல்யாண சாப்பாடு அது சொல் திருப்பி அனுப்பினது அதுவும் ஒரு சம்பவம். ஒரு வீட்டில் சாப்பாடு மிஞ்சி மதரசாவுக்கு சாப்பாடு வந்துச்சு அல்லது வரணுத்து கேட்டாங்க, லேட்டாக வந்துச்சு. அது இல்லாத எங்கள் மதரசாக்கு வேணாமல் இது பிள்ளைகளுக்கு வந்து இந்த மிஞ்சினத்தை கொடுக்குற இடம் இல்லைன்னு சொல்லி அதில் தான் திருப்பிட்டாங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் இப்படியான செயல்களுக்கு நாங்கள் தாவீல் செய்யணும், சரி சும்மா நியாயமாக போகிறது தான் அல்ஹம்துலில்லாஹ். அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அந்த இஸ்ஸத்து நஃப்ஸ் இந்த சுய கௌரவம் அந்த ஒரு ஆலிமுக்கு அந்த இருக்க வேண்டிய ஒன்று. சஹாரம்பூரில் மௌலானா சல்மான் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வசூலுக்கு போனாங்களாம். வசூலுக்கு போனால் அவங்க நிறைய நாடுகளுக்கு போனால் அந்த வகையில் ஒரு பெரிய வசதிக்காரர் பெரிய சல்லிக்காரர்கிட்ட போய் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் என்னமோ தாரனெல்லாம் சொல்லிவிட்டு என்னமோ பேசிக்கொண்டே எங்களோட பெரியார்களை பற்றி என்னமோ குறையாக பேசிட்டான். உடனே அதில் அந்த இடத்துல கட்டுமையாக சொல்லிடுறான், உங்களோட நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் வரோம், உங்களோட ஒரு சான் சொல்லி தேவையில்லை, உங்களோட நரகத்தை விட்டு பாதுகாக்கணும் அவங்கள்ட்ட போய் நிறைய ஜக்காத்துக்களை எடுத்து அந்த புள்ளிகளுக்கு கொடுக்கணும், நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்படி வர்றது,
நீங்கள் எங்களை பெரியார்களுக்கு ஏசி நீங்கள் எங்களுக்கு சல்லி தந்தைங்களுக்கு மதரசா செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அப்போ அது உலமாக்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு தன்மை. இதில் எங்களோட ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அழகான உதாரணமாக ஹஸரத் அவங்க இருந்தாங்க. நான் சொன்னேன், அல்லாஹ்வோட அந்த உதவி ஹஸரத்துக்கு இருந்ததுனால நிறைய சந்தர்ப்பங்களில் அதுவும் எங்களோட படாதத்துட்டு இந்த ஒரு விசேஷமான தன்மை. நாங்கள் பெரிய யோசித்து திட்டம் போட்டு பேசுகிறத ஒரு யோசனையும் இல்லாமல் சின்னொரு வாரத்தில் சொல்லிவிடுவாங்க. அதுதான் சரியாக வைத்திருக்கு. ஹஸரத் இருந்தால் அல்லாஹ்வுடைய ஒரு உதவி. ஒரு நாள் ஹுத்பா ஓதினாங்க நாட்டுப்பள்ளியில் ஹுத்பா ஓதினாங்க. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் இல்லை அந்த ஆயத்தை அதோட நிப்பாடிட்டாங்க. ஹுத்பா முடிஞ்சோடனே பேர் எடுத்து சொல்லவானா இருந்த ஒரு ஆளையும் குழம்பிட்டார். ஹுத்பா கூடாது, குர்ஆன் ஆயத்து பூர்த்தியாக ஓதலை, ஆயத்தும் காமிலாக ஓதலைன்னு சொல்லி ஹஸரத் இதை பெருசாக எடுக்கல. அப்போ நான் தான் ஹஸரத்திட்ட போய் சொன்னேன், ஹஸரத் இப்படி ஆயத்து பூர்த்தியாக ஓதலைன்னு சொல்லி ஹுத்பா கூடான்னு சொன்னாங்க. மேத்தோ ஹனஃபி மதுஹப்னு அவர் போய் தான் பேசுகிறாங்க. இப்போ இங்கே பெரிய சர்ச்சை ஹஸரத்தோட ஹுத்பா கூடாதுன்னு சொல்லி. அப்போ அந்த நேரம் சஃபீர் ஹஸரத் இருந்தான் மதரசாவில். இப்போ சஃபீர் ஹஸரத்துகிட்ட நான் பேசுகிற நேரம் இந்த மசாலா கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்போ நான் 4ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன், 4ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன் மட்டும் தான் ஞாபகம். சரின்னு சொல்லி 2 கித்தாபை பரட்டினா ஆயத்தும் காமிலா ஓதணுன்னு இருக்குது. இப்போ எனக்கு பெரிய ஒரு இதாக போங்க. சரின்னு சொல்லி இன்னும் தேடினு சொன்னால் எங்கள்கிட்ட இடம்பாடு இருக்குது. ஆயத்து மஃபூமா இருந்தால் ஆயத்தும் காமிலா இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. மஃபூமான ஆயத்து இல்லாட்டி ஒரு ஆயத்தை இந்த வல்லசிரின்னு மட்டும் ஓதினா போதாது. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் இருந்தால் மஃபூம் அது போதும் சொல்லி. அப்போ அந்த நேரம் நான் ஒரு ஹல் தஜிபு கராஅத்து ஆயத்தின் காமிலத்தின் ஃபில் ஹுத்பா அலி சிஹத்தில் ஜும்மா அப்படின்னு சொல்லி என்னமோ ஒரு இதொன்று எழுதி அப்போ நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். கிதாபுகள் இந்த இபாரத்தை நக்கல் செஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதை சொன்னாங்க, இது நாங்கள் சும்மா இப்படி எடுத்துக்கொள்ளலாம், நாங்கள் இது காலிக்கு அனுப்பி கேட்கணுன்றலாம். அதுக்கப்புறம் விஷயம் அதோட முடிஞ்சிருச்சு. அப்போ நான் சொல்கிறேன், அல்லாஹ்வோட உதவி பெருசாக சில விஷயங்களை பெருசாக எடுக்கவே மாட்டான். எங்கட மதரசாவுடைய அவங்களுக்கு தெரியும், ஒரு இடப்பட்ட காலத்தில் கடுமையான பிரச்சனை மதரசாவும். அதாவது இப்போ எங்கட மதரசா ஈக்கக்கூடிய அந்த டைமு முடிய பார்க்குது. எங்கட மதரசா ஈக்கக்கூடிய அந்த காணி பூமி இது பள்ளிக்கு சொந்தமானது, என்னமோ மதரசா அபகரித்து கொண்டிருக்கிறது மாதிரி, அதை இல்லாமல் கொண்ட மாதிரி பல இதுகள் முழு ஊரும். நான் ஜமியத்துல் உலமாவுடைய ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த நேரம் ரிஸி முஃப்தி ஹஸரத்தும் பேசினாங்க. ஹஸரத்தும் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இப்போ எல்லாம் பிரச்சனை ஆகிடும் போலிக்குது, இப்படி பல பக்கத்தால் அவங்க செய்திகள் கொண்டு தான் இருக்குது. அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க. இப்போ நாங்கள் உஸ்தாத்மார்கள் நான் பேசினோம், இவ்வளோ எல்லாம் வருது, ஹஸரத் இதை பெருசாக எடுக்கிறாரு இல்லை, நாங்கள் வைத்து கொஞ்சம் உட்காந்து ஹஸரத்தோட பேசுவோம்னு ஒரு நாங்கள் உஸ்தாத்மார்கள் சேர்ந்து கொஞ்சம் பேர் உட்காந்து ஹஸரத் சொன்னால் ஹஸரத் இப்படி எல்லா பக்கத்தாலையும் பாய் வச்சோடுதோ அது நீங்கள் விட்டுருங்கன்னா நான் பார்த்துக்கொள்ளேன். அது நான் அல்லாட்ட பாரம் கொடுக்க நீங்கள் அதை பார்த்துக்கணும். இவ்வளோ மஷூராக பண்ணி திட்டம் போட்டு நாங்கள் போனோம். நீங்கள் உன பாடத்தை நடத்துங்க, இதை நான் பார்த்துக்கொள்ளேன்ட்டு. அவ்வளோ பெருசுமாய் வந்தது, ஒன்றும் நடக்கலை. அது ஹஸரத்துடைய அந்த தவக்குல், இந்த சிஃபத்துகள் நான் சொல்கிறேன், ஹஸரத் அந்த பெரியார்களுடைய அந்த சுஹபத்தில், அவங்கள்ட்ட அந்த ஹிதுமத்தில், அந்த முலாசமாக அந்த கூட ஈக்கிறன்றதுக்கு தான் நீண்ட காலம் உஸ்தாதுமார்கள் உலமாக்களோட கூட ஈக்கிற காலம். இன்றைக்கி அதான் அப்படியே இன்றைக்கி மாற்றி வச்சிடறான். இன்றைக்கி எப்படி மதரசாக்கள் அமைச்சு வச்சிடறாங்கன்னா, வரணும் அந்த யூனிவர்சிட்டி சிஸ்டத்தில் முஹாதரா உடைய நேரத்தில் தான் உஸ்தாத் பிள்ளைகளை சந்திக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாம் மாற்றி வச்சு ஈக்கிற மதரசாக்கள் நிலைமை அப்படித்தான் இன்றைக்கி மாறிக்கொண்டு போகுது. ஆனால் எங்களோட பெரியார்கள் அந்த 8 வருஷம் 7 வருஷம்ட அந்த இது வச்சதே அந்த உலமாக்களோட கூட இருந்து உருண்டு பிறண்டு அவங்களோட அந்த சுஹபத்தை அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி. இதே எங்களோட படா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சிஃபத்து இருந்துச்சு. இப்போ கிட்டத்தில் கூட எங்களை ரிஸி முஃப்தி சாப் ஜமியத்துல் உலமா கூட்டம் உள்ள சொல்லி காட்டினா,
மௌரூப் மௌலைக்கெல்லாம் ரஹ்மத் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டின்னு சொன்னாங்க, இத்தனாம் ஆண்டு. எனக்கு கால் பண்ணி ஏசினார் மௌரூப் ஹதரத். நான் ஜமியத்துலமா பதவியை பொறுப்படுத்த புதுசில் கால் பண்ணி ஏசினார். நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருங்க, நாட்டில் எவ்வளோ காதியானியத்தெல்லாம் வளர்ந்து கொண்டு போகுது, இது உங்களுக்கு செய்கிறது இல்லையா அது இதுன்னு சொல்லி எனக்கு ஏசினாங்க. அப்போ நான் சொன்னேன், அதில் நாங்களும் செய்யத்தான் செய்கிறோம், நீங்கள் செய்யுங்க, நான் வேண்டியத்தை நாங்கள் உதவி ஆகிக்கிறோம் இந்த அடிப்படையில் அதில் பேசினாங்கன்னு சொல்லி ஞாபகப்படுத்தினாங்க. இப்போ இதை எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால், பாகிஸ்தானில் காதியானிகள் ஒரு சிறுபான்மை, இவங்க முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் இந்த சப்ஜெக்டை பாஸ் ஆக்கும் வரையும் மௌலானா பின்னூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க நிம்மதியாக தூங்க இல்லை. இந்த காதியானிகள் காஃபிர்கள் இவங்களால் உம்மத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபித்னானத்தை உம்மத்துக்கு விளங்கப்படுத்தும் வரையும் அவங்களோட உஸ்தாத் நிம்மதியாக மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரி நிம்மதியாக தூங்க இல்லை. நான் சொல்கிறேன், அந்த அன்வர் ஷா காஷ்மீரி இட்டிந்து மௌலானா பின்னூரி இட்டிந்து அதோடு முடிஞ்சிருச்சு அந்த சில்சிலா. இப்போ இன்றைக்கி நாங்கள் யாரும் ஒரு பசத்தில் கூட இந்த மசரத்தில் உணர்வு இப்படி இருந்துச்சு, அது இன்றைக்கி அது முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். அப்போ இது ஹசரத்தில் இருந்த ஒரு அந்த உலமாக்களுடைய சொஹபத்தில் கூட இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு பரக்கத். அடுத்தது நீங்கள் எங்களை ஹசரத்தில் பார்ப்பீங்க, பொதுமக்களோட எப்பவும் ஹசரத் கலந்து பழகுறது. அவங்க அதை அடிக்கடி சொல்லுவாங்கன்னு தான் கூட, பாய் ஹவாஸ் கே சாத் நை அப்படின்னு தான் உங்களுக்கு ஷஹரத் உண்டாகும், மஷூரியத்து உங்களுக்கு கிடைக்கும். மர்கஸ் போன நேரத்தில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பல முறை போன நேரத்தில் முக்கியமான உலமாக்கள் அவங்கள அந்த அன்சிலுன்னாச மனாசிலஹும் அடிப்படையில் மர்கஸில் ஷூரா அவங்க தூங்கக்கூடிய அந்த பகுதிக்கு கூப்பிடுவாங்க, அங்கே உள்ளே போவாங்க, சாப்பிடுவாங்க. ஹசரத் போனால் அந்த நடு ஹோலில் சரி அந்த பழைய மர்கஸ் அந்த வாசலுக்கு முன்னால் அந்த முன்னுக்கிற இடத்துல போய் பெட்டை போடுவாங்க. தெரிஞ்ச காலத்தில் ஹசரத் இருக்கும் வரையும் ஹசரத்தில் பழக்கம் தான் இருந்துச்சு. எவ்வளோ பொதுமக்களோட பழகினாங்கன்னா, ஒரு முறை நாங்கள் கொழும்பு போய் கொண்டிருக்கிறோம் ஹசரத்தோட. அப்போ சொல்லிட்டு போனாங்க, ஒருத்தரை வசூல் பண்ணணும், பார்க்கணும், ஒருத்தரை பேசணும். டைம் பார்த்தா காலையில் நாங்கள் ஒரு 7 மணி அந்த மாதிரி டைம் ஈக்கும். மாளிகா வத்தங்கனால போகும்போது சொன்னார், அவர் இப்போ இந்த கிரவுண்டில் தான் ஈப்பாருன்ட்டு. டக்குன்னு வேலை நிப்பாட்டிட்டு போனால் கிரவுண்டில் விளையாடி கொண்டிருக்கிறான். ஹசரத் போய்த்து நிப்பாட்டி பேசிட்டு வந்து சொன்னாங்க, சரி அல்ஹம்துலில்லாஹ் அவரை பொறுப்படுத்திட்டார். ஹசரத் தான் அவர் அந்த என்ன இதுக்கு சந்திக்க போனாங்களோ சரி அதை பொறுப்படுத்திட்டார், அவர் பொறுப்படுத்திட்டார் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. கிரவுண்டில் விளையாடி கொண்டிரால போய் நிப்பாட்டி மதரசா வசூலுக்கு பேசிட்டு வரான். அவரும் அல்ஹம்துலில்லாஹ் ஹசரத் நீங்கள் சொன்னாங்க, நான் சொன்னேன் ஹசரத்துக்கு இந்த அல்லாஹ்வோட உதவிகள் நிறைய சந்தர்ப்பங்களில் அந்த சில டைம்களில் அந்த எதிர்பார்க்காத ஒரு முறை நான் இஃப்தா முடிச்சுட்டு வந்த புதுசு அந்த நேரம் யாரோ ஒரு மசாலாவுன்னு கேட்டு வந்தான். இதை நான் நினச்சிட்டேன், இப்போ இதை எனக்கு அந்த மசாலா நினைவில்லை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். நான் நினச்சிட்டேன், சரி இப்போ இதை பார்க்கணும், கிதாபில் தேடணும், கொஞ்சம் புதிய மசாலாவும் இது பார்க்கணுண்டு. நான் சும்மா அதரத்தில் சொன்னேன், அதற்கு இப்படி ஒரு மசாலா வந்துச்சு. நான் அதுக்கு இப்படி சொல்லிடுங்கண்ணா. உண்மையிலே அதுதான் பதில் கிடச்சிது. நாம் பெருசாக யோசிச்சு கொண்டு இது அங்கே தேடணும், இங்கே தேடணும், இப்போ அதை பார்க்கணும், அதை இழிக்கும் சொல்லி இப்படி சொல்லிவிடுங்க. உண்மையில் அதுதான் எனக்கு பதில். அந்த மசாலா நான் தான் எனக்கு அந்த மசாலா ஞாபகம் இல்லை. அந்த எங்களை அந்த பிந்தின காலத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு மசாலா உண்டு. அதில் இன்னொன்று இருந்துச்சு தெரியுமா, சில நேரத்தில் ஜோக்காக பேசுவாங்க, நிறைய ஜோக்காக பேசுவாங்க. ஆனால் ஜோக்காக பேசுகிறதுல ஒரு பெரிய செய்தியை சொல்லிடுவாங்க. அதற்கு மதரசா வைக்கும் போது எங்கள் அனஸ்பாய்க்கும் தெரியும், खुश्क सूफी नहीं बनना भाई कांज सूफी आप पढ़ाना அந்த டைம்ல அப்படித்தானே இருந்தார். நான் நேற்று சொன்னார இறைச்சி தின்றில்லாண்டு மௌரூப் ஹசரத்துக்கு பிடிக்காத ஒரு செய்தி தான் இபாதத்துக்கெல்லாம் குறையும் செய்யப்படாது. அதே நேரத்தில் காஞ்ச சூஃபி ஆகப்படான்றது அது ஹசரத்துக்கு அது அங்கிருந்து வந்ததல்ல, எங்களோட பெரியார்கள்ட்ட இருந்து வந்த செய்தி. அது எல்லாம் நடுநிலைமையாக போகணும். இந்த காஞ்ச சூஃபினத்துக்கு உதாரணம்னு நான் சொல்கிறேன். எங்களோட மதரசாவில் ஒரு பிள்ளை இருந்தார். ஒரு காலத்தில் அவன் நடக்கிறதும் இஸ்மாயில் ஹசரத் மாதிரி.
சரி, இஸ்மாயிலத்துமாய் நடக்கிறது விடுங்க, மதரசால நல்ல பான் மதரசால கொடுக்கறது. இவர் என்ன செய்யறேன்னா அந்த கருப்பு துண்டை மட்டும்தான் எடுத்து இவர் சாப்பிடுறது. இதுதான் குஷ்க் சூஃபின்றது. அந்த தன்மை வரப்படாது. அப்போ என்ன கடைசிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மாணவன் கொஞ்ச காலத்தில் எப்படி மாறிட்டாருன்னா, இவர் மதரசால இவரை வச்சு வெளியாக்குறது பெரிய ஒரு முசீபத்து மாதிரி போயிடுச்சு எங்களுக்கு. அவரோட நிலம் அப்படி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடிச்சு போயிட்டாரு. அவளும் ஆனாலும் பிரச்சனை. ஞாபகம் வாரத்தில் சொல்கிறேன், மௌலானா ஆக்கில் சாப் தாமத் பரக்காத்துக்கும் இப்போ இருக்கிறாங்க சஹாரம்பூரில், ஷேகுல் ஹதீஸ் ஆகிறான். அவங்க ஒரு முறை பாடத்தில் உதாரணம் சொல்லி காட்டினாங்களாம். நான் வீட்லேருந்து வார நேரத்தில் பகலைக்கு கடுமையான வெயிலாக இருக்குது. நான் வாரத்துக்கு நிழலில் வாரத்துக்கும் எனக்கு அப்போ நான் பாடத்துக்கு வர்றது, நான் வெயிலில் நான் தியாகம் செய்யணும்னு சொல்லி நான் வர, அது இஸ்லாம் இல்லை. நான் அழகாக நான் நிழலில் வந்து அல்லாஹ் தந்திர அந்த நியமத்தை நாங்கள் அது இல்லாத நேரத்தில் வெயிலில் வர வேண்டி வந்தால் வேறு விஷயம். இது எங்களோட பெரியார்கள்ட்ட இருந்து அந்த நிதானம். தியாகம்ன்ற பேரில் எல்லாம் தியாகம் அல்ல. இப்போ அதில் சொல்ல வார்த்தை குஷ்க் சூஃபி ஆகப்படான்னு ஒரு பெரிய செய்தியை தான் அதில் சொல்லுது. ஆனால் சும்மா சிம்பிளாக சொல்லிடுவான். ஒரு முறை எங்களோட உஸ்தாத்மார்கள் அதிலத்தெல்லாம் ஒரு மையத்துக்கு போய் கொண்டிருந்த நேரம் அவசரமாக போகணும். டிரைவர் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற நேரம், ஐசே நாங்கள் போகிறது மையத்துக்கு தான், மையத்தாக போகிறது இல்லைன்னா. பெரிய செய்தி. சும்மா ஜோக்கா செஞ்சாலும் உண்மையான செய்தி தான். மையத்துக்கு போகிற மனுஷன் கண்ணை பற்றினு வைத்து ஈக்கிறனா மையத்தாக்குறது இல்லை. அது அதளத்துலேருந்து ஒரு விசேஷமான தன்மை. அதளத்தை பற்றி நான் இந்த எழுதின கிதாபில் இந்த சப்ஜெக்ட் நான் எழுதுகிறேன். சிலவங்க பெரிய திட்டம் போட்டு 3-4 நாள் இந்த தயாரித்து செய்கிற பயான் அதளத்து வந்து அந்த பட்டு சும்மா எதிர்பார்க்காம ஒரு பதில் அவங்களுக்கு அதளத்துக்கு வந்துடும். தமிழில் அது இல்லை, ஆனால் அதே மாதிரி ஒரு கிதாப் எழுதப்பட்டுச்சு. அதில் இந்த கடைசியாக அந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. அதத்தான் சொன்னாங்க. ஒரு முறை கொழும்புல எங்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் பள்ளியில் தொழுதுட்டு வராங்களாம். வெளியே வர நேரத்தில் ஒரு ஒருத்தர் பார்த்து கொண்டு நிற்கிறார் போல். பார்த்துன்னு வந்து அதில் நான் தொப்பி இல்லாமல் நான் தொழுகை நீங்கள் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் தொப்பி இல்லாமல் அவன் தொழுவிட்டு போகிறீங்க, தொப்பியை போட்டுன்னு தொழாமல் எத்தனை பேர் நான் அதை பற்றி தான் கவலைப்பட்டுன்னு போய்த்தான். இவர் எதிர்பார்த்தது வந்து இப்போ அதற்கு பெரிய 3ஆவது செய்ய போகிறாங்க பேசுவாருன்னு சொல்லி. இது அதில் திரும்ப சொல்லி காட்டினார். அதை என்ன சொல்லலைன்னா, அந்த அல்லாட உதவி அதரத்தோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் பார்த்துக்கீங்க. எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அல்லாட உதவியோட மதரசா செஞ்சவங்க. மதரசா அந்த தக்வா தவக்குலோட மதரசா மாணவர்கள் இருக்க வேண்டும். அது இருந்தால் தான் மதரசான்னு சொல்கிற விஷயத்த ஆரம்பத்தில் இருந்து அதரத்து இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டினாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட உஸ்தாதுடைய சுஹபத். அவங்க பயானில் சொல்லி காட்டுவாங்க. மௌலானா பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலமாக்கள் லீக்கிறதுனால ஒரு பிரயோசனத்துக்காக நீ சொல்கிறேன். மௌலானா பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முறை அவங்க நியூட்டவுனில் மதரசாவில் உஸ்தாத்மார்களையும் மாணவர்களையும் கூப்பிட்டு சொன்னாங்களாம். உஸ்தாத்மார்களை கூப்பிட்டு சொன்னாங்களாம், எனக்கு மதரசாவில் உங்களுக்கு சம்பளம் தரத்துக்கு காசு இல்லை, மதரசாவில் கஷ்டம். மாணவர்கள்னு சொன்னாங்க போல், உங்களுக்கு டைமுக்கு உரிய முறையில் சாப்பாடு தரத்துக்குரிய ஏற்பாடுகள் இல்லை. உங்களை யார் யார் இங்கே விருப்பமோ நீங்கள் இருங்க, இல்லாதவங்க நீங்கள் போங்க, அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக, அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, சந்தோஷமாக நீங்கள் போங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு உஸ்தாது கூட போக இல்லை. அதில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா எப்படி நிலைமையை மாற்றினான்டா, ஒவ்வொரு நாளும் மதரசாவில் ஆட்டரைச்சி சாப்பிட்ற அளவுக்கு அல்லாஹு தாலா நிலைமையை மாற்றினா. ஒரு நாளும் மதரசாவில் ஆடு கட்டி தண்ணிக்கு மாடு அறுத்து சாப்பாடு அங்கே கொடுக்குற அளவுக்கு ஆகிருச்சின்னு சொல்லி. அப்போ இந்த தன்மைகள் அதரத்துடைய வாழ்க்கையில் இருந்த ரொம்ப விசேஷமான சிவத்துடைய தன்மைகள். அது ஒரு முக்கியமான செய்தி. இஸ்மாயில் அதரத்திட்டையும் படா அதரத்திட்டையும் இருந்த ஒரு நல்ல ஒரு விசேஷமான தன்மை,
ஹசரத் அவருடைய மாணவர்கள் பிள்ளைகள் வெளியான யாராக இருந்தாலும் மதரசாவில் ஓதுறவர்ண்டா மௌலானா இங்கே வாங்க மௌலானா அதுதான் கூப்பிடுவாங்க. தலைப்பா காலில் மௌலானா அது அதுவும் வந்து எங்களை அந்த பெரியார்கள் டீரர் மாணவர்களுக்கும் மௌலவி சாப் மௌலவி. இப்போ இந்தியாவில் மௌலவி மௌலானா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மௌலவின்டா கொஞ்சம் சாதாரண ஆட்களுக்கு, மௌலானாண்டா கொஞ்சம். இப்போ ஹசரத் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் இவங்க மௌலானா அவங்க ஏசுறதுக்கும் அந்த மௌலானான்னு கூப்பிட்டு அதில் தன்மைகள் வித்தியாசமாகிடும். அதே மாதிரி இஸ்மாயில் ஹசரத் வந்து நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு தண்ணிக்கிற நேரத்தில் ரொம்ப கடுமையான கோபம் வந்தால் மட்டைன்னு நாங்கள் சொல்ல தானே ஆக கூடின புத்திசாலி அக்கள் வந்துடுவான். இன்னும் ஆக ஒரு கூட்ட கோபம் வந்தேன்னா அக்கள் பந்துடுவான். இது எங்களுக்கு அல்லாஹு தாலா தந்த இந்த உஸ்தாத்மார்கள்ட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய எங்களோட உஸ்தாத்மார்கள்ட்ட நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு நியமத். அடுத்தது நான் முடிச்சுக்கொள்ளேன். எங்களோட இன்னொரு விஷயம் இஞ்சி தெரியுமா, எங்களோட மௌலூப் ஹசரத்திட்ட இருந்துச்சு முருனான்னு சொல்ல, அதாவது இந்த நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிள். மதரசால சட்டமெல்லாம் வைக்கும், மதரசால சட்டமெல்லாம் இருக்கும். அவ்வளோ சட்டத்துக்கு மத்தியில் யாருக்காவது ஒருத்தனுக்கு ஒரு லூஸ் விடுவான். நான் இப்போ அவரைத்தான் செல்ல பார்த்தேன். இப்போ எங்களை கரீம்பாயிட முகமத் கரீம்பாய் எங்களோட ஃபசில் பாயிட வாப்பா மதரசாவோட எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க. மதரசாவுக்கு அல்லாஹு தாலா அவங்கள ஒரு சபபாக வச்சு மதரசாவுடைய ஆரம்ப காலத்தில் ரொம்ப மதரசாவுக்கு மறுபசத்துக்கு பக்கபலமாக இருந்தவங்க. அப்போ ஹசரத்துக்கு இது தெரியும், அன்னைக்கு வாப்பா இருப்பார், நாளைக்கு இன்ஷால்லா மகன் இருப்பார்ன்றது ஹசரத்துக்கு தெரியும். அப்போ ஜவுஃபர் ஹசரத் அந்த நேரம் பொறுப்பாகிற நேரம் எனக்கு தெரியறதுக்கு ஜவுஃபர் ஹசரத் எத்தனையோ முறை சத்தம் போட்டிடுறாங்க. ஜவுஃபர் ஹசரத் உங்களுக்கு தெரியும். இப்போ அப்படி இல்லை, முந்தி இந்த சட்டத்தில் சரியான ஹிஸ்ட்ரி ஹசரத். அப்போ ஹசரத் அந்த நேரம் பேசுவாங்க, ஜவுஃபர் ஹசரத் குழம்பி கொள்வாங்க. இந்த கரீம்பாய் இவருக்கு பாருங்கள், இவர் அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாருன்னு சொல்லி. ஆனால் ஹசரத்தில் அந்த தூர நோக்கும் மதரசால இடையில சேர்த்த எத்தனையோ பிள்ளைகள் அல்லாஹ் கிரிஃபா ஹாஃபிஸாகி ஆலிமாகி இன்றைக்கு மதரசாவுடைய முக்கியமான முஹ்சினீன்களாக, மதரசாவோட தொடர்புடையவங்களாக, மதரசாவுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இன்றைக்கிறாங்க. இந்த எஸ்டேட் பக்கத்து பிள்ளைகள் தெரியும். அந்த நேரம் இந்த முபாரக் மௌலானா மதரசா ஐக்கவும் இல்லை, அந்த நூரலியில் ஜமாலியா மதரசா ஐக்கவும் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் எஸ்டேட் பிள்ளைகள் வந்தால் சட்டம்தான், இன்டர்வியூ வைக்கணும், அதில் பாஸ் ஆகிறது. அங்கே இன்டர்வியூவில் பாஸ் ஆகினத்தில் 10 பேர் முன்னுக்கு வந்தவங்க எடுபட்டிப்பாங்க. அதில் கடைசி கொத்தரிப்பார், அவர் எங்கேயாவது எஸ்டேட் புள்ளி ஆயிக்கும் அவரை சேர்த்துருங்க. இங்கே நாங்கள்லாம் பெருசாக மஷூரா பண்ணி யார் எடுக்கிறது எல்லாம் மஷூரா பண்ணிப்போம், அவர் சேர்த்துங்க, நீங்கள் யோசிக்க வேணும், அவரை சேர்த்துடுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அதில் பரக்கத் இன்றைக்கி மலைநாட்டில் இவ்வளோ மதரசாக்கள் உருவாகிறதுக்கு ஹசரத்துடைய அந்த நேரம் ஹசரத்தில் அந்த ஃப்ளெக்சிபிளான தன்மை, அந்த நெகிழ்வு தன்மை வந்து அது ஒரு முக்கியமான காரணம். இது ஹசரத்துகிட்ட இருந்து ஒரு பிள்ளைந்தார் கிழமை அவங்களோட வாப்பா வந்து நூறலி கூப்பிட்டு போவார். மதரசால இருந்து இங்கே பஜாருக்கு போகிறதுக்கே படுற பாடு பெரிய பாடு. இது வந்தவரை நூறலிக்கு அனுப்புவான். மசால் இந்த ஹாஃபிஸ் ஆகினார். இன்றைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட மதரசாவோட நல்ல தொடர்போட எங்களோட மதரசாவோட முஹ்சினீன்கள் ஒருத்தராக முயற்சிக்கிறான். உண்மையான செய்தி. அதாவது ஹசரத்துடைய அந்த துவா பரக்கத்துக்களாய்க்கும் நிறைய மதரசாவுடைய படிப்பில் மதரசாலிக்கக்கூடிய காலத்தில் சாதாரணமாக இருந்தவங்க கூட அல்லது கொஞ்சம் பலகீனமாக இருந்தவங்க கூட இன்றைக்கி அவங்களோட ஊர்களில் நிறைய நல்ல ஹிதுமத்துகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபாயிஸ் மோலை ஞாபகப்படுத்துகிறாங்க. உண்மையான செய்தி ஒன்று. அதுதான் நான் சொன்னேன், ஹசரத் சில வார்த்தைகள் சும்மா சிம்பிளாக சொல்லிடுவாங்க.
நாங்கள் இந்த மதரசாவை எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கினோம், நாங்கள் தப்லீக்கால தான் வளர்ந்து வந்தோம், இதெல்லாம் செல்லாமல் ஒரே வார்த்தை, என்ன ரத்தமெல்லாம் தப்லீக் தான், வெட்டி பார்த்தா தப்லீக்காக தான் இருக்கும், ஏன்னா மதரசாவும் இதுதான் தப்லீக், ஒரே வார்த்தையில் முடிஞ்சு. இது எல்லாரும் பெரிய பயனெல்லாம் பண்ணி தப்லீக்கை பற்றி சொல்கிறது தான் ஒரே வார்த்தையில் என்ன ரத்தமெல்லாம் தப்லீக், இதனால் இங்கே இருக்கிறவங்க தப்லீக்காக தான் நிற்கும், முடிஞ்சு. அதரத்தில் சகாவத்தை பற்றின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அதரத்தில் சகாவத், நீங்கள் இருந்தவங்க அந்த கொடைத்தன்மை மஷா அல்லா, அந்த தன்மைகள் உண்மையில் நாங்கள் எடுக்க வேண்டிய தன்மைகள். விருந்தாளிகள் அதரத்தில் வீட்டுக்கு வந்தால் அந்த நேரம் அதை பார்க்கவே தேவையில்லை. நான் மதரசா மர்க்கஸில் எத்தனை முறை இங்கே நாங்கள் ஒஸ்தான் புள்ளிகள் சில்லா போயிடுற டைமில் நாங்கள் மஷூரா பண்ணி யாருக்கு வசதி இல்லை யாருக்குன்னு சொல்லி பெரிய லிஸ்டெல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுப்போம் இவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி எல்லாம் மஷூரா பண்ணிப்போம், யாரையாவது பேச்சு கொடுப்போம். காரக்குதாரி வரும் இந்த புள்ளிகள் இந்த 20 நாள் மர்க்கஸுக்கு வந்திருந்தாலும் மடாதரத்து வந்தாலும் எல்லாருக்கும் 3000 ரூபா காசு கொடுத்துட்டு போய்த்தாராம். நோயாளி அதரத்தை ஞாபகப்படுத்தலாம். நிறைய செய்திகள் இங்கே ஒழுங்காக பேசணும், நிறைய இருக்குது. எங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நோயாளிகளுக்கு பெட்டு கீழே காசு கொடுத்துட்டு வர்றது இருக்கிறவங்க ஒரு விஷயம் அந்த நேரம் சொல்லுவான், கரண்ட்டுக்கு உதவி கேட்டால் நான் கரண்ட்டுக்கு நான் இது செய்கிறது இல்லை. அதுக்கு அதில் சொல்ல காரணம் எவ்வளோ நுணுக்கன்னு பாருங்கள். நான் கரண்ட் எடுத்து கொடுப்பேன், நாளைக்கு டிவியை போட்டு பார்த்துட்டு இருப்போம் நான். அதில் சொல்லாங்க வசியத் செஞ்சு வைக்கிறாங்க. நீங்கள் யாரும் கரண்ட் எடுத்து கொடுக்குறோம் இந்தாக்கு எடுத்து கொடுக்காமங்கிறாதீங்க. இந்த அதரத்தில் ஒரு நிலப்பாடு இருந்துச்சு, ஒரு மவுக்கு ஒரு 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 அமைப்பில் ஒரு அப்போ சொல்லுவான் இந்த அதுக்கு வந்து அவன் டிவியை போட்டு பார்த்து கொண்டிருப்பான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது அதில் இந்த ஒரு விசேஷமான தன்மை நேற்று ஞாபகப்படுத்தினாங்க, குர்ஆனோட முஹப்பத். ஹஸரத்துட குர்ஆனோட இருந்த முஹப்பத், ஒரே குர்ஆன் ஓதுறது, குர்ஆன் ஓதுறது கேட்குறது. அவங்க சொல்லுவாங்க மௌலானா பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு காரி சித்திக் மன்ஷாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடைய கிராத் மிச்சம் விருப்பம், அந்த கிராத்தை அவங்களோட கிராத்தை கேட்டால் அதில் அழுவாங்கன்னு சொல்லி. காரி சித்திக் மன்ஷாவி கிராத்தை கேட்டால் அழுவாங்கன்னு சொல்லி. இப்போ இருக்கிறவங்க சித்திக் மன்ஷாவியில் நிறைய தெரியாது. இப்போ இந்த புதிய ஆக்கள் தான் சித்திக் மன்ஷாவி ஒரு உண்மையிலே அவங்கள கிராத்தோட அவங்கள தரத்தி இப்போ ஹஸரத்துக்கு அது இருந்துச்சு. தஹஜ்ஜுதில் குர்ஆன் ஓதுன பழக்கம். எப்பவும் ஹரத்தில் போனால் முன்னுக்கு நின்று குர்ஆன் ஓதி கொண்டு இருப்பாங்களாம். நான் ஹஸரத்தோட கூட இந்தியாவுக்கு ஒரு சஃபர் போன நேரத்தில் ட்ரெயினில் பார்த்தேன். 3 விஷயம் தவறாமல் செஞ்சு வந்தான். ஒன்று தஹஜ்ஜுத் தொழுகை. அதில் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு வந்து என்ன எழுப்பிக்கிறான், ذிக்ர். மிஸ்ர்லேயும் அதுதான். மிஸ்ரில் சஃபர் போன நேரமும் ذிக்ர் சலவாத்து, அடுத்து குர்ஆன். ட்ரெயின் போகிற நேரத்துலேயும் எல்லா நேரத்துலையும் அது அவங்களோட வளமையான அந்த தர்த்தீப். நாங்கள் மௌலானாவில் மிஸ்ருக்கு போனோம். மிஸ்ரில் ஒரு கிழமை எங்கள்கிட்ட வந்து ஒரு நுஸ்ஹா தான், ஒரு கிழமை வந்து இந்த சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி இந்த காட்சிகள் பார்க்குறது இது தான் இந்த. ஆனால் அல்லாஹ் எனக்கு இருப்ப அந்த காலங்களில் ஹஸரத் வந்து மாஷா அல்லாஹ் இந்த விஷயங்களில் எப்பவும் பேணுதலாக இருந்தாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதை விட நிறைய நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. நான் ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். हज़रत அவங்க வந்து ஒரு मुशर्रफ और बहुत बेहतरीन आमिल भी है, ये किसी को पता नहीं. नहीं மதரசால தெரியுமா எங்களை இந்த பதுல்ல பண்டாரவால பொடியன் சயீத் அஹ்மதா ஜின் முடிச்சு அது இது நிறைய வைத்தியமெல்லாம் செஞ்சான். ஹஸரத் தான் கடைசிக்கு ஒரு சார்ட் எழுதி அனுப்பினாங்க. இதை அவருக்கு இதை பார்க்க சொல்லுங்க. அதை அப்படியே கொஞ்ச நேரம் வச்சானு பார்த்தேன்டா போய்த்துட்டு, இல்லாட்டி அதோட அவனோட குழப்பமெல்லாம் அடங்கிடும். அதே பார்த்து கொண்டு இப்போ இந்த அந்த பெட்டி போட்டு வளைஞ்சி இதை அனுப்பினான். நான் சொல்கிறது ஒரு முக்கியமான செய்தி. ஹஸரத் வந்து நல்ல ஒரு ஆமில், அதாவது இந்த ரூஹானி வைத்தியம் செய்யக்கூடியவங்க.
அடுத்தது சம்பவம் உண்டு, முக்கியமான ஒரு சம்பவம். ஒரு ஊருக்கு ஜமாத் போய் தேய்க்கிறாங்க வெளியில். பெரிய ஒரு பணக்காரர், அவர் பெரிய வீடு ஒன்று கட்டிக்கிறாரு. அவரும் என்கிட்ட சொன்ன சப்ஜெக்ட் பாப்போம் வஃபாத்துக்கு போகிறோம். அப்போ அந்த வீட்டில் நிற்கிறதுக்கு ஏலா, யாருக்கும் மனசு இல்லை. அப்போ அதில் வந்து ரெண்டு ஒரு இதை எழுதி கொடுத்திக்கிறாங்க, வந்து இதை வீட்டில் வைங்க. வீட்டில் வச்சதோட அங்கே வீட்டில் எல்லாம் ஃபுல் ஃபர்னிஷ்ட் எல்லாம் இருக்குது. அவர் வச்சு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அப்படியே அவங்க அங்கே இங்கே அசைய ஆரம்பிச்சான். அவர் சொன்ன செய்தி. அதுக்கப்புறம் அது சொன்னாங்கன்னா கட்டில் இடத்துல இல்லை, மேசை இருந்த இடத்துல இல்லை, எல்லாம் சொன்னாங்கன்னா உங்களுடைய ஹாசிதின்னு வந்து உங்களுக்கு சிஹர் செஞ்சுக்கிறாங்க. நீங்கள் இந்த 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 இடத்துல தோணுங்க, அந்தந்த இடத்துல தோண்டினா மனிதன் அந்த முள்ளில் சிஹர் செய்ய வச்சு வைக்கப்படும். அதை எடுத்ததுக்கு பின்னால், அதெல்லாம் தோண்டி எடுத்ததுக்கு பின்னால் அவர்கிட்ட அந்த பிரச்சனை முடிஞ்சு. அப்போ அவர் வந்து கேட்டாங்க, அது நான் என்ன செய்ய உங்களுக்கு சொன்னாங்களாம். வந்து ரெண்டு விஷயம் சொன்னாங்களாம். வந்து நீங்கள் முதலாவது 4 மாதம் முடியும், ரெண்டாவது எல்லாம் உங்களுக்கு பெரிய வசதி வாய்ப்பை தந்திக்கிறார். நீங்கள் குரானுக்கு ஹித்மத் செய்யுங்க, உங்களோட சல்லியால் குரானுக்கு ஹித்மத் செய்யுங்க. அவர் நாளைக்கு 2018 கால் பண்ணி சொன்னார், யுவர் ஃபாதர் டோல் மீ, உங்களோட வாப்பா எனக்கு சொன்னதுனால இன்றைக்கு உகண்டால ருவண்டால மற்றது அவரோட ஈக்கக்கூடிய அந்த ஊர்லேயும் தான் நிறைய மதரசாக்கள் நான் தொடர்ந்திருக்கிறேன். ருவண்டால கிட்டத்தட்ட 300 தொலைபா, உகண்டாலையும் அதே மாதிரி. ஏன்னா சொந்த செலவில் மூலம்னா நான் நடத்துகிறேன். வந்து திஸ் இஸ் ஆல் கோஸ் டு யுவர் ஃபாதர்ஸ் அக்கௌண்ட்னு சொன்னாங்க. அதில் இன்னொரு விசேஷம் இருந்துச்சு. எப்பவும் எங்களை அந்த அக்காபிர்களோட, எங்களை மூத்த உலமாக்களோட எங்களை தொடர்பு இருக்க வேணும். அதில் மிச்சம் கண்டிப்பாக இருந்தாங்க. அந்த வகையில் எங்களை வட இந்தியாவில் இருந்து, பாகிஸ்தானில் இருந்து உலமாக்களை இலங்கைக்கு வரவழைக்கிற அந்த சில்சிலா ஒன்று ஹசரத்தான் ஆரம்பித்தான். அதாவது தப்லீகுடைய நிஸ்பத்தில் ஹசரத் ஜி அவங்கெல்லாம் வர, அது ஒரு மதரசாக்களுக்கு. அதுக்கு முன்னால் நான் நினைக்கிறேன் காரி தயீப் சாப் ஹசரத் புர்ஹான்தீன் ஹசரத்தில் நிக்காவுக்கு நம்ம வந்தாங்களாம். மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நலீமியாவுடைய ஒரு ஜல்சாவுக்கு வந்திராங்க. அது இல்லாமல் எங்களோட வட இந்தியாவுடைய உலமாக்களுக்கும் இலங்கைக்கும் தொடர்புகள் இருக்க இல்லை. அது ஹசரத்தான் அந்த சில்சிலாவை ஒன்று அதே உலமாக்களை சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இல்லாட்டி பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரவழைச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா எங்களை ஹாஷிமியாவுடைய நிஸ்பத்தில் ஒரு வாப்பாவுக்கு கீழே ஒன்று சேர்த்த பிள்ளைகள் தான் நாங்கள். அப்போ அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கணும். ஹசரத்தில் இந்த சில கொள்கைகள் இருந்துச்சு, இந்த சில தன்மைகள் இருந்துச்சு. அதை எங்களோட மதரசாவோட சம்மந்தப்பட்டவங்க நாங்கள் இருக்கிறோம். இல்லாமல் எங்களோட சொந்த வாழ்க்கையிலையும் மனுஷனுடைய நிஸ்பத் இருக்குது தானே. இந்த நிஸ்பத்து வந்து அவனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சக்தி. அப்படி நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கு இது செய்யலாது, நான் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன். அதே மாதிரி நான் ஒரு ஹாஷிமியால் கொஞ்சம் காலம் நாங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இருப்ப நான் இந்த ஹாஷிமியால் இருந்தவன், இந்த ஹாஷிமியால் வளர்ந்தவன், இந்த ஹாஷிமியால் திண்டவன். இந்த வகையில் இந்த நிஸ்பத்கள் வந்து எங்களுக்கு எங்களை வாழ்க்கையில் இதுகளை சீராக அமைச்சு கொள்றதுக்கு ஹசரத்துடைய இந்த தன்மைகள், மற்ற உஸ்தாதுமார்களுடைய அந்த சிஃபாத்துகள் நிறைய இருக்குது. நான் இப்போ இந்த ஆரம்பத்தில் இந்த ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க, எங்களை ஹாஷ்மியாவுடைய சென்ற உஸ்தாதுமார்களை பற்றியும் சேர்த்து பேசணுண்டு. அதுக்குரிய சந்தர்ப்பம் சூழல் இல்லை. அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் பார்த்த கண்காட்சிகள் அல்லாஹ் கிருபையினால் அது எங்களோட வாழ்க்கையில் வரணும் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அந்த நிஸ்பத்துகளை பாதுகாத்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான எங்களோட வாழ்க்கையில் எந்த துறையில் நாங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா எல்லாருக்கும் தந்து வேணும். அல்லாஹு தாலா எங்களை ஒன்று கூடல் அல்லாஹு தாலா கபூல் செஞ்சு கொள்ளணும். அதெல்லாம் எழுதி இந்த சிம்பிள்னால தானே இந்த அவாமோட